மடி தான் உயர்ந்தது. மடி தான். அதனால தான் மடியில் கனம் இருக்கக்கூடாது. இவங்க உலகில் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நடைப்பயணமாக போவாங்க, மடியில் பணம் வச்சுக்கிட்டு போவாங்க, வழியில் பயம் வரும், எவனாவது பயமுறுத்தி பணம் பறிச்சிடுவான். அதுக்காக தான் அந்த பெரியவங்க என்ன பதில் சொன்னாங்க, மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்குன்னு ஒரு பழமொழி உண்டாச்சு அப்படின்னு பழைய மொழியை கூட கெடுத்துட்டாங்க. இது யோக சாஸ்திரத்தில் யோகிகளுக்காக சொல்லப்பட்ட அருமையான அற்புதமான பழைய மொழி. மடியில் கனமே இருக்கக்கூடாது. மடி கனமாக இருந்தாலே வயிறு உங்கள் கையால் நீங்கள் உங்கள் வயிறை கொண்டா கொல கொலன்னு உள்ளே போகணும், விரல் உள்ளே பதியணும். இது எப்போ பதியலையோ அப்போ நீங்கள் சரியில்லை, சரியாகணும் அடி வைத்த, அப்போ கொல கொலன்னு இருக்கணும். அப்போ எப்படி இருக்கும், நீங்கள் கனமாக ஏற்றி 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 அதை கனமாக ஆக்கிக்கிறீங்க. அந்த தசைப்பகுதி கனமாக இருக்கக்கூடாது. பிறந்த குழந்தையெல்லாம் எப்படி இருக்குது, 6 மாதம் 1 வருஷம் அந்த குழந்தைங்க வயிற்றை தொட்டு பாருங்கள், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் பாருங்கள். அதுபோல் நம்ம வயிறும் ஆகணும். மடியில் கனம் இருக்கக்கூடாது. ஆகாரம் அரை கொஞ்சமாக சாப்பிட கற்றுக்கிட்டோம். ஆயத்துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே மாய சுருளோலை என் கண்ணம்மா மடிமேல் விழுந்ததுன்னு. என் மடி மேலே அந்த மாய சுருளோலை, அந்த உடம்பே அற்ற தன்மையை நான் பெற்றுவிட்டேன். மிக தெளிவாக சொல்லிட்டார். இதுதான் அவருடைய யோகா அனுபவம்.